திவ்யா கணேசன் அவர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அதுல பிக் பாஸ் பத்தியும், பாரு மற்றும் சாண்ட்ரா பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டைட்டில் வின்னரான திவ்யா கணேசன் அவர்கள் கிட்டத்தட்ட 4 நாட்கள் கழித்து சோசியல் மீடியால தல காட்டியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா அவங்களோட ஃபேன்ஸ்க்காக ஒரு சில வீடியோஸ் பேசி போட்டிருந்தாங்க. அண்ட் முதல் வேலையாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரசிகர்களாகிய எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. என்னோட பல வருஷ கனவ உங்களோட அன்பின் மூலியமா தீர்த்திருக்கீங்க. அதுக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தொடர்ந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஒரு பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது உண்மையிலேயே என் வாழ்க்கையில வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஷோ பார்ப்பாங்க. அதுவும் இந்த ஷோக்குள்ள போறதுக்கு வெறும் 20 பேருக்கு மட்டும் தான் அலவுட் இருக்கு அப்படிங்கிறப்ப, இவ்வளோ கோடி மக்கள் இருக்க நாட்ல நம்ம அந்த 20 பேத்துக்குள்ள செலக்ட் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுலயும் மக்கள் அன்ப பெற்று ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அதனால தான் அத நான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தொடர்ந்து பிக் பாஸ பத்தி சொல்லும்போது, பிக் பாஸ்ல வந்து நான் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அழுகையாக இருக்கட்டும், சிரிப்பாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், நெறைய விஷயங்கள பார்த்தேன். நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டேன். கண்டிப்பா அது என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பாரு மற்றும் சாண்ட்ரா இவங்க 2 பேர பத்தியுமே ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சாண்ட்ரா மற்றும் பாரு ஃபைட் இருக்கு இல்லையா? அத பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரும் வேணும்னுக்குலாம் அந்த மாரி போய் பண்ண போறது கிடையாது. அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல அவங்க 2 பேத்துக்குள்ள நடந்த விஷயம் தான் அது. அண்ட் அங்க எல்லாருமே எங்களோட டெம்பர வந்து லூஸ் பண்ணியிருந்தோம். அப்படி நடந்த ஒரு விஷயம். வெளியில வந்ததுக்கப்புறம் பாருவும் சரி, சாண்ட்ராவும் சரி பேசிக்கிட்டாங்க. அத நான் பார்த்துருந்தேன். அது பார்க்க ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. இருந்தாலுமே பாரு மற்றும் சாண்ட்ரா இந்த ஒரு விஷயத்த அப்பவே ரியலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய விஷயம் ஆகியிருக்காது. பாரு வீட்ட விட்டு வெளிய போயிருக்க மாட்டாங்க. கேம் அப்படிங்கிறது அதே மாரி அவங்களோட லைஃப்ல இருந்திருக்கும். எனிஹவ் இப்போ அவங்க 2 பேரும் நல்லா பேசி இருந்திருக்காங்க. அதுவரைக்கும் சந்தோஷம். பட் சாண்ட்ரா ஓவர் ரியாக்ட் பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. மேலும் நெறைய ரசிகர்கள் லைவ்ல கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சிலர் வந்து நீங்க பிஆர் வச்சு தான் வின் பண்றீங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அப்படிங்கிற மாரி கேட்டதுக்கு, திவ்யா கணேசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணாலுமே கடைசியில தீர்ப்பளிக்க போறது மக்கள். அவங்களோட அன்பு இருந்தா, அவங்களோட ஆதரவு இருந்தா ஜெயிக்க போறோம். இல்லன்னா ஜெயிக்க முடியாது. அண்ட் எனக்கு வந்து நெறைய மக்களோட சப்போர்ட் இருந்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல இருக்கேன். நாடகங்கள் நடிச்சதன் மூலியமா நெறைய குடும்பங்களுக்கு என்ன தெரியும். அது மட்டும் இல்லாம நெறைய ஃபேன் பேஜ் வந்து எனக்கே நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம சினிமால என்னோட இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. வெளிய வந்து தான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் மீறி மக்கள் தான் முக்கியம். மக்கள் மனசுல நான் இருந்திருக்கேன். அதனால தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு பிக் பாஸ் அனுபவம் அப்படிங்கிறது இனிமேல் என் லைஃப்ல எங்க போனாலுமே கூடவே இருக்கும். கண்டிப்பா அந்த வீட்டையும் சரி, அங்க இருந்த நண்பர்களையும் சரி, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி திவ்யா கணேசன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு சீசன்ல கண்டிப்பா நான் டைட்டில் அடிப்பேன்னு நினைக்கவே இல்ல. டைட்டில் அடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எமோஷனலும் ஆகியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.